காலையிலேருந்து வந்ததுலேருந்து அப்படியே அடுத்தடுத்து இன்டர்வியூன்னு போய் அடுத்த இன்டர்வியூலாம் குப்புற விழுந்துரும் போல் இருக்கு. பன் பட்டர் ஜாமுன்றது நானே கேட்டேன், ஏங்க பன் பட்டர் ஜாமு, வேறு தோசை ரவா இட்லி அது மாதிரி எவ்வளவோ இருக்கே, பன் பட்டர் ஜாம் ஏன் வச்சிங்கன்னு கேட்டு படத்தில் டைரக்டர் வந்து அவருடைய ஃபீல் பண்ணி ஒரு சீன் வச்சிருக்கிறார். ஸ்ரீலங்கா சூதாடுற இடம் இருக்குல்ல, அந்த கசினோலாம் முக்கியமா அந்த அம்மா கேரக்டர் அந்த ஸ்டார்டிங்ல டீசர். இப்போ வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நீங்க சொல்லிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் விவசாயம் பண்ண வாங்கினா கூப்பிட்டு வந்திருந்தாருன்னா நான் இப்போ கிராஃபிக்ஸ் எடுத்துவீங்களா? போயிட்டு இருக்குன்னா நான் இங்கே தானங்க உட்காந்துருக்கேன். வந்திருந்தாருன்னா நான் இப்போ செத்து ஆவியாவே ஆயிட்டேன். ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சூப்பராக ஒருத்தங்களை வந்து மீட் பண்ணியிருக்கோம். யார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரமோஷனுக்காக ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்காங்க. வெல்கம் ரஜனா. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து நிறைய பேசாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து விஷயத்துக்கு போயிடலாம். பன் பட்டர் ஜாம் சொல்லுங்கண்ணா. பன் பட்டர் ஜாம் இந்த மூவியை பற்றி சொல்லுங்க. பன் பட்டர் ஜாம் சொல்லுங்கண்ணா. பன் பட்டர் ஜாம் தான் சொல்லணும். இல்லை, இந்த மூவியை பற்றி அப்படி ஆர்வமாக இருக்கேனா. பாப்பா இது வந்து ஜூலை மாதம் 18ஆம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. இப்போ வந்து சிலோனில் எங்கேயும் கொலம்போலையும் ரிலீஸ் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் ஃபேமிலியோடு போய் பார்க்குற மாதிரியான ஒரு படம். ஸோ ஃபஸ்ட்டு படமே கொலம்போவில் ரிலீஸ் ஆகிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாம் பார்க்குறோம். அந்த மூவியில் வந்து 2 ஹீரோயின் இருக்க மாதிரி டீசரில், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 பேருமே எனக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. 2 பேர் கூடயுமே டூயட் இருக்குது. 2 பேரையும் லவ் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி ஒரு முக்கியமாக அந்த அம்மா கேரக்டர் அந்த ஸ்டார்டிங்ல டீசர்ல வந்து இல்லை அம்மா ஒன்று தான். ஸ்டார்டிங்கில் அந்த டீசரில் வந்து அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து நல்ல கனெக்ட் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் சரண்யா மேம் வந்து எல்லாருக்குமே வந்து அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எப்படி அவங்கள சூஸ் பண்ணீங்க? நான் சூஸ் பண்ணுங்க. எழுதுறது எப்போவுமே டைரக்டர் அந்த மாதிரி சொல்கிறது தான். நமக்கு கதை வந்த பிறகு அந்த மாதிரி அவங்க அம்மாவா இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அவங்க எல்லா ஹீரோஸ்க்கும் அம்மாவாக நடித்தவங்க அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இல்லை. அதனால் ரொம்ப சந்தோஷம். அவங்களே நடிக்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கதை கேட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அந்த அம்மா கேரக்டரோட உங்களுக்கு நல்லா ஒத்து போணுச்சா? அப்படின்னா அவங்கள அம்மான்னு கூப்பிட்டு நடிக்க தேவையில்லை. அவங்கள நீங்கள் மனசுல இருந்தே அம்மான்னு கூப்பிடலாம். ஏன்னா நம்ம எல்லாரோட அம்மா மாதிரியும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் எனக்கு வந்து அவங்களோட நடிக்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மற்றது இந்த மியூசிக் 2 டூயட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மியூசிக் பற்றி. மியூசிக் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக். அது வந்து நீங்கள் மெலடி லவ்வர்ஸாக இருந்தால் அவர் நிவாஸோட மியூசிக் நீங்கள் கேட்டு ரசிச்சுருந்துருப்பீங்க. அந்த மாதிரி இதுலேயும் நிறையா மெலடிஸ் இருக்குது. ஒரு இங்கிலீஷ் பாட்டு இருக்குது, அப்புறம் ஒரு டான்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு அவரே ஆடியிருக்காரு. அது அதித்தி சங்கர் பாடியிருக்காங்க. விஜய் சேதுபதி அண்ணா வந்து ஒரு மெலடிக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு. முதல் தடவை லிரிசிஸ்டாக வந்திருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜீவ் மேனன் சாருடைய பொண்ணு வந்து ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒரு நல்ல பேக்கேஜ் ஆல்பம் அவர் கொடுத்தது. ஸோ அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் 2 பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நீங்கள் கேட்கலாம். சரி, அப்படியே சொல்லுங்கள். இந்த மூவியில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபன்னான கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி சீரியஸாக ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருக்கீங்களா? ஃபேமிலியை கவர் பண்ணால் சீரியஸாக இருக்கணுமா? சீரியஸ்னா அது வீட்டுக்கு சமத்தான பையன் அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம எல்லாரும் வந்து வீட்டில் ஒரு ஆள் வெளியில் ஒரு ஆளாக இருப்போம்ல, அப்படி ஒரு பையனாக நடிச்சிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் பார்க்கலாம், வெளியில் வந்து இருக்கிறவங்களும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது எல்லாரும் இப்போ அம்மாலாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு திரும்பி பையனை பார்ப்பாங்க, இப்படித்தான் பண்ணி தெரியா நீ அந்த மாதிரி. ஸோ அதை மாதிரியான ஒரு கதைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் ரசிக்கிற மாதிரியான ஒரு கதையாக இருக்கும். சரி, சூப்பர். ஜூலை 18 வந்து ரிலீஸ் ஆகுது. சரி, கொலம்போல நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மூவி ப்ரமோஷன். நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். மூவி ப்ரமோஷனுக்கு இதான் முதல் வாட்டி. அது எப்படி இருக்குது உங்களுக்கு? எனக்கு இதில் ஜாலியாக இருக்குது. ஆனால் ஒரு நாள் தான் டைம். காலையிலேருந்து வந்ததுலேருந்து அப்படியே அடுத்தடுத்து இன்டர்வியூன்னு போய் அடுத்த இன்டர்வியூலாம் குப்புற விழுந்துரும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. சேர்லேருந்து அப்போ அது பன் பட்டர் ஜாமுன்றது அப்படின்னும் போது ஃப்ரேம்லேருந்து பின்னாடி விழுந்துருவேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த ஒரு நாள்லேயே கிளம்புறது ஒரு வருத்தம். ஆனால் வந்து ஜூலை 18 ரிலீஸ் ஆன பிறகு எப்படி எல்லா ஊருக்கும் போய் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் ஒரு ஊராக தேட்டர் விசிட் போவோம், அப்படி போகிற மாதிரி இங்கேயும் ஒரு நாள் பிளான் பண்ணி இங்கே இருக்கிற எல்லாரோடையும் சேர்ந்து பார்க்கணும் அப்படின்றதும் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பர் சூப்பர். பார்க்கும்போது நாங்களும் கூட வந்துடுறோம். ஆமாம், ஹோப்ஃபுல்லி இங்கே படம் எல்லாரும் நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன 18 தேட்டர்லாம் நிரப்பி தேட்டருக்காரங்களாம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நம்ம வரலாம். ஸோ அதனால் அது அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நான். எல்லாரும் போய் பார்த்து ஒரு ஒரு ஹவுஸ்ஃபுல் காட்சிகளோடு இந்த படம் ஓடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சூப்பர். இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கே வந்துடும். பன் பட்டர் ஜாம், எப்படி நீங்கள் இந்த பேரை வந்து ஓகே பண்ணீங்க? நான் எதுவுமே ஓகே பண்ண மாட்டாங்க, டேரக்டர் தான் நம்மளும் ஓகே பண்ணணும், கதை எழுதுனவங்க தான் நம்மளும் ஓகே இந்த பண்ணணும். பேர் வந்து உங்களுக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, நான் என்ன வேற பேர் வைங்க நான் சொல்லுவேன், அப்படி இப்படி வச்சா தான் நடிக்கலாம். அதுக்கு ரீசன் எதுவும் கேட்டிருக்கீங்களா, ஏன் இப்படி ஒரு பேர்? அதுக்கு ஒரு ரீசன் வந்து படத்துலேயே ஒரு சீன் இருக்கு. நானே கேட்டேன், ஏங்க பன் பட்டர் ஜாம், வேற தோசை ரவா இட்லி அது மாதிரி எவ்வளவோ இருக்கே, பன் பட்டர் ஜாம் ஏன் வச்சிங்கன்னு கேட்டு படத்தில் டேரக்டர் வந்து அவருடைய ஃபீல் பண்ணி ஒரு சீன் வச்சிருக்கிறார். அந்த சீன் பேசி முடிச்சுட்டு கேட்டேன், ஏங்க இது எப்படி இந்த ஒரு சீனுக்கு இப்படி ஒரு விளக்கம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் தேட்டரில், நீங்கள் பாருங்க அப்படின்னாரு அவர். அதே பதில இப்போ நீங்கள் எங்களுக்கும் சொல்கிறீங்க. ஆமாம், நானும் உங்களை மாதிரி தானே கேட்டிருக்கேன். ஏன்னா பார்ப்போமே தேட்டரில் எல்லாரோடையும் உட்காந்து பார்க்கும்போது தான் பன் பட்டர் ஜாமுக்கு நீங்கள் என்னன்றது அந்த சீன் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் எனக்கும் புது இதுவாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம பன் பட்டர் ஜாம் அந்த மூவிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இதுக்கு முன்னாடி வந்திருக்கதா சொல்லியிருக்கீங்க. எங்கெல்லாம் சுற்றி பார்த்துருக்கீங்க? இந்த ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஸ்ரீலங்கா சூதாடுற இடம் இருக்குல்ல, அந்த கெசினோலாம் இருக்கு, இங்கே தான் வந்து இங்கே வந்தால் இங்கே இருக்கிற லோக்கல்ஸ்க்கு கூட லோக்கல் பீப்புள் இங்கே யார் இந்த ஊரோட பாஸ்போர்ட் இருக்கவங்கள விளையாட விட மாட்டாங்களாம். ஆனால் அங்கேருந்து வந்தால் இங்கே விளையாடுவாங்க. நான் வந்து அந்த விளையாட எனக்கு விளையாட தெரியாது, வேடிக்கை பார்ப்பேன் நான். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா கூட வர்றவங்க யாராவது இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்திருக்கேன், ஸோ அவங்க கூட வர்றவங்க விளையாடுவாங்க. நம்ம உள்ளே அந்த கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு போனால் ஓசியில் சாப்பாடு தருவாங்க, நல்லாயிருக்கும் சாப்பாடுங்க. எதுவும் இல்லாமல் மீல்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். அங்கே வந்து எப்படின்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகும்பொழுது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே வந்து அந்த கெசினோ ஆடிட்டு இருந்தார். நான் அவரோட போயிட்டு வழக்கம் போல் தட்டு எடுத்து இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து நான் சாப்பிட்றத பார்த்து ஒரு ஜப்பான்காரி பயந்து என்னை போய் ரிசப்ஷனில் யாரோ ஒருத்தர் நண்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, போய் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து, சார் இப்படி சாப்பிடக்கூடாது, இது டிஸ்பிளேயில் வச்ச நண்டு, நீங்கள் சாப்பிட வேண்டிய நண்டு சட்டிக்குள்ளே இருக்குது சார், நீங்கள் டிஸ்பிளேயில் இருந்து தூக்கிட்டு போயிட்டீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். ஸோ அப்போ வந்தேன். அதுக்கப்புறம் 2வது முறை வரும்போது இந்த மெரைன் டிரைவில் வந்து ஒரு போலாண்டுக்காரரோ யாரோ ஒருத்தரோட ஹோம் ஸ்டே மாதிரி வீடு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஏதோ ஒரு டிஸ்கஷனுக்கோ ஏதோ ஒரு சும்மா ஃப்ரெண்ட்ஸோடு வர்றதுக்காக வந்தோம். அந்த ஆள் என்னென்னா கதவை சத்தம் போட்டு திறக்கக்கூடாதுன்றான், சாவி நீங்கள் பாக்கெட்டில் வைக்காதீங்க ஸ்க்ராட்ச் ஆயிருன்றான். அது மேலே பக்கத்துலேயே பெட்டில் கீழே அவன் படுத்துருப்பானாமா. அந்த மாதிரி அதாவது என்னென்னா அவ்வளோ ரூல்ஸோட ஒரு வெளிநாட்டுக்காரனுடைய இதில் இருந்தோம். எதையுமே நீங்கள் மெத்த கலையாமல் படுக்கணும் அப்படின்னா மெத்தையை கொண்டு போய் கடலில் தான் வீசணும், அந்த மாதிரி ஒரு ஆள். சரி, இந்த ஆள் இப்போ இருக்காரான்னு தெரில. இப்படி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்தது வந்து எல்லா கிராமங்கள் இங்கே இருக்கிற இதெல்லாம் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ளைட்டில் மேலேருந்து பறவைக்கு இப்படி பார்க்கும்போது பார்த்தா என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கார்லலாம் போகும்போது இங்கே மலையில் போகிறது எது போகிறது அது எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் சில இடங்கள்லாம் இந்த கடல் கரையில் சில இடங்கள் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் அங்கெல்லாம். மலையக பக்கம்லாம் போயிருக்கீங்களா? எந்த பக்கம்? மலையகம் பக்கம் போயிருக்கேன். ஆமாம், பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் எல்லா ஊருக்குமே காரில் அள்ளி போட்டு கூப்பிட்டு போவாங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு நைட்டு ஒரு இடத்துல இருப்போம், காலங்காத்தால் பார்த்தா தூக்க கலக்கத்துலேருந்து எஞ்சி பார்த்தா வேற ஒரு என்னடா இங்கே கடலில் இருந்து இங்கே மலையில் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே ஒரு அழகான இடம். இப்போது இன்றைக்கி வந்ததில் இந்த ப்ரமோஷனுக்கு வந்தப்போ அந்த கறி பாட்டுன்னு சொல்லி ஒரு கதை மெரைன் டிரைவில் இருக்குது. அங்கே இப்படி எட்டி பார்த்தோம்னாக்கா ஒரு 40 சட்டியில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. அது ஒன்று போடுங்க, இது ஒன்று போடுங்க, அது அப்புறம் இது அப்புறம் தட்டு ஃபுல்லாக பொங்கப்பான மாதிரி பொங்கி வெளியிற மாதிரி இருந்தது. நல்ல ஒரு குட்டி அழகான ஒரு கடை, சூப்பராக இருந்துச்சு. அங்கே சாப்பிட்றது. சாப்பிட்டீங்களா? இப்போ லஞ்சுக்கு அங்கே தானா? லஞ்சுக்கு இப்போ அங்கேயான்னு தெரியல, இன்னும் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே சாப்பிட்டு பசி வந்துருச்சு, அதனால அதை அடக்கிதான்னு கேட்காதீங்க. ஆமாம், பசி வந்துருச்சு. ஓ சரி, ஓகே. இப்போ வந்து மூவி வந்து ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே வந்து தியேட்டருக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ நீங்கள் சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி நான் விவசாயம் பண்ண வாங்கினா கூப்பிட்டு இல்லை, நீங்கள் வந்து குட்டி குட்டி ரோல்லாம் பண்ணிருக்கீங்க சரியா? இப்போ வந்து ஹீரோவா ஃபர்ஸ்ட் மூவி. ஓகே, சொல்லிடலாம். இதுதான் ராஜு அண்ணா, இதுதான் நாங்கள் கேட்டோம். நாங்கள் வந்து
எனக்கு பிக் பாஸ் மூலமாக நிறையா ஓட்டு போட்டதில் எப்படி எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பங்கு இருக்கோ அது மாதிரி கொலம்போவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் சேர்ந்து அவ்வளோ சதவீத ஓட்டுகளில் என்னை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஸோ இந்த வெற்றி வந்து நானாக வின் பண்ணது கிடையாது, நீங்கள் கொடுத்தது. இந்த படத்தோட வாய்ப்பும் நான் அப்படி தான் பார்க்குறேன். இது வந்து நீங்கள் கொடுத்த வாய்ப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை நான் வந்து எனக்கு கிடைச்ச கதையும் எனக்கு கிடைச்ச கேரக்டரையும் நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை நம்பி தியேட்டரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் எனக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் அவசியம் வந்து இதை தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ. ஜூலை 18 பன் பட்டர் ஜாம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைனாலும் எங்கிட்டோ ஒரு தூரமாக போனீங்கன்னா ஒரு தியேட்டரில் இருக்கும். அதனால் அவசியம் வந்து ஃபேமிலியோட பாருங்கள். நன்றி. சரி, ஓகே. பன் பட்டர் ஜாம் மூவி ப்ரமோஷனுக்காக ராஜு வந்து வந்திருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு வந்து மூவி ப்ரமோஷனுக்காக வந்து இப்படி ஒரு படம் இருக்குங்களா வந்திருந்தாருன்னா நான் இப்போ கிராஃபிக்ஸில் எடுத்துருவீங்களா போயிட்டு இருக்குன்னா? சரி சரி, ஓகே. நான் இங்கே தானங்க உட்காந்துருக்கேன். வந்திருந்தாருன்னா நான் இப்போ செத்து ஆவியாவே ஆயிட்டேன். வந்திருக்காரு, இப்போ போக போகிறாரு, அந்த மாதிரி சொல்லுங்கள். சரி, ஓகே. இன்னைக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பன் பட்டர் ஜாம் இந்த மூவிக்காக ப்ரமோஷனுக்காக ராஜு வந்து நம்மளோட பேசியிருக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து ஜூலை 18 தியேட்டரில் போய் இந்த மூவியை பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களுமே வந்து என்ஜாய் பண்ணுங்கள். அவருக்கு வந்து சொல்லுங்கள் எப்படி படம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் ட்விட்டரில் எங்கே வேணாலும் நாங்கள் சொல்லிக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். போய் கற்றுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் வந்து சொல்லலாம். நீங்களும் போய் பார்க்கலாம். அதே மாதிரி மூவி வந்து நல்லா ஹிட் ஆயிடுச்சு, இங்கே வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, அதெல்லாம் வந்து திரும்ப ஒருக்க வருவேன்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம வந்து திரும்ப ஒருக்க நம்ம வந்து ஸ்ரீலங்காவுக்கு வர வைக்கணும். ஸோ அதனால் வந்து எல்லாருமே போயிட்டு தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த டைமை நம்மளுக்காக கொடுத்த ராஜோனாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா. நன்றி. தேங்க்யூ.